ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இப்படி இருக்கு, மூஞ்செல்லாம் இப்படி இருக்குன்ட்டு பார்க்காதீங்க. காலையில் 5 o'clock எழுந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட நான் உட்காரல. காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். சரி, இன்னைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் பூஜை சாமான்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுவும் ப்ளஸ் இங்கே இன்னுமே நான் பூஜை சரியாக செய்யலை. இந்த ஒரு வாரமாக, ஒரு வீக் ஆச்சு நான் இந்த வீட்டுக்கு ஒரு வாரமாக நான் சரியாக பூஜை பண்ணலை. ஸோ அதனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் எப்பவும் போல் செவ்வாய்க்கிழமை காலையில் விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது க்ளீனிங் வ்ளாகு அப்படின்னு சொல்ல முடியாது. என்னோடய ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் பூஜை சாமான் தேய்ச்சி குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு இப்போ அதை எடுத்து அந்த இடத்துல வச்சு செட்டில் பண்ணிவிட்டு, அதுக்கு அடுத்து பாத்திரம் இருக்குது, பாத்திரம்லாம் விளக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டியூட்டி கிளம்புறாங்க, அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்து அனுப்பணும். ஸோ அப்புறம் டியூஷன்லேருந்து பாப்பா வந்துடுவா, அவளை கூப்பிடணும். ஸோ இப்படியே போயிட்டு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் மாதிரி வச்சுக்கோங்களேன். நைட்டு ரொட்டீன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஹைக் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இன்னும் குத்து விளக்குக்கும் இந்த விளக்குக்கு மட்டும் இது பண்ணணும். இது கொஞ்சம் சரியாக தேக்கலை. ஏன் தேக்கலை அப்படின்னாக்கா, என்னென்னா இந்த ஸ்ப்ரே எனக்கு ஆக்சுவலி இது அந்த வீட்டில் இருக்கும்போது நான் விளக்கேற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எடுக்க வரவங்க அந்த பேக்கர்ஸ் அண்ட் மோஸ் எடுத்து அப்படியே மொத்தமாக டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நானும் ஒரு 1 வீக்காக அந்த பாக்ஸை ஓப்பனே பண்ணல. நேற்று முந்தானத்தை தான் நான் ஓப்பன் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சேன்னா, எடுத்து பார்த்தா அது அந்த எண்ணெய் பிசுக்கு போகவே இல்லை. ஸோ அதனால் இது இன்னொரு தடவை நல்லா சபீனா போட்டு, இல்லை வேறு ஏதாவது பீதாம்பரி அந்த மாதிரி ஏதாவது போட்டு இதை நான் வாஷ் பண்ணணும். ஸோ அதனால் இதை தனியாக வச்சுருக்கேன். மற்றபடி ஆல்மோஸ்ட் மற்றது எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு அங்கே செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கட்டில் என்னடா கட்டில் மேலே வச்சு செய்கிறேன்னு பார்க்காதீங்க, இந்த வேலைலாம் பார்க்குறேன்னு பார்க்காதீங்க. இந்த கட்டில் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்குமே யூஸே பண்ணல. ஒரு டைம் கூட ஒருத்தர் கூட படுக்கல. ஆக்சுவலி இந்த கட்டில் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கதை, பெரிய கதை. இது எதுக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பிறந்தப்போ, அதாவது என் சின்ன பொண்ணு பிறந்தப்போ கட்டிலில் கம்ஃபர்டபுளாக இருக்காது. 4 பேரும் கட்டில் மேலே படுக்க இடம் இருக்காது. ஸோ அதனால் நான் தனியாக ஒரு கட்டில் வாங்கி நான் செப்பரேட்டாக தனியாக படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த கட்டிலை வாங்கணும். இந்த கட்டிலை வாங்கின அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கட்டில் இன்னைக்கு இந்த செகண்ட் வரைக்கும் இந்த கட்டில் யாருமே படுக்கலை. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகும்போது 2 இயர்ஸாக வாங்கினபடியே செவத்தில் சாட்சி வச்சுருந்தோமே தவிர இந்த கட்டில் யாருமே யூஸ் பண்ணலை. இந்த கட்டில் ஏன் அவர் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தா, அவருக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கல. சரி, நானும் குட்டி பொண்ணும் படுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எனக்குமே இது அப்போ ஃபீட் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்குமே இந்த கட்டில் செட் ஆகலை. ஸோ அதனால் அப்படியே வச்சுருந்தேன். எங்கள் அப்பாவை எடுத்துகிட்டு போக சொன்னால் எங்கள் அப்பா இல்லைம்மா, எனக்கும் உடம்பு வலிக்கும், செட் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் யாருமே யூஸ் பண்ணாத கட்டில் இது. வாங்கி கடையிலேருந்து எப்படி கொண்டு வந்தோமோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கட்டில் நான் இப்போ இருந்த வீட்டிலேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த வீட்லேயுமே நான் செவுத்துல சாட்சியே தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக காலி பண்ணி வந்தேன் இல்லைங்களா, அந்த வீட்டில் வச்சுருந்தேன். அந்த வீட்டில் என்ன பண்ணேன்னா, உள்ளே போடுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போர்ட்டிக்கோல போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கட்டில் யூஸே பண்ணல. இந்த கட்டில் இப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா கட்டில் உட்காந்து இந்த வேலைலாம் பார்க்குறாங்களே அப்படின்ட்டு. இந்த கட்டில் யூஸ் பண்ணாத கட்டில், அதனால தான் நான் இந்த தைரியமாக இதில் உட்காந்து பண்ணுறேன். ஸோ யாராவது இதை தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்காக தான் நான் இப்போ இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். கொஞ்சம் கட் பண்ணிடுறேன், அதனால கட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னும் பூவெல்லாம் போடலை. சரி, நாளைக்கு காலையில் சாமி கும்பிடும்போது பூவெல்லாம் போட்டுக்கலான்ட்டு இப்போதைக்கு ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிருக்கேன். ஏன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடாது. அதனால் ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிருக்கேன். மற்றதெல்லாம் நாளைக்கு ஏற்றிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு, பட் இன்னும் இதுக்கு நான் லைட் செட் பண்ணணும். அது பண்ணலை. அது இன்னொரு 2 டேஸில் பண்ணிவிடுவேன். இங்கே மேலே லைட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். அது இன்னும் நான் இப்போ பண்ணலை. இன்னொரு 2 டேஸில் பண்ணிவிடுவேன். பட் அது வரைக்கும் இந்த டியூப்லைட் வெளிச்சத்தில் தான் சாமி கும்பிட்ணும். பட் இதுவுமே பிரைட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் டியூப்லைட் போட்டு இருக்கிறத விட அங்கே ஒரு லைட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் நான் ஒரு 2 டேஸில் பண்ணிவிடுவேன். அதை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஓவரால் வியூ இது தான். எப்படி இருக்குன்றது எனக்கு சொல்லுங்கள். நாளைக்கு காலையில் சாமி கும்பிட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு
வியூ காட்டுறேன் எப்படி இருக்குது. ஏன்னா இப்போ பார்க்குறதுக்கும் நாளைக்கு பூ போட்டு நல்லா பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நாளைக்கு நான் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நான் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு பூஜை பாத்திரம்லாம் விளக்கி குங்குமஞ்சம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஒரே ஒரு விளக்கும் ஏற்றிட்டேன். ஏன்னா ஏற்றாமல் இருக்கக்கூடாது, அதனால் ஒரே ஒரு விளக்கும் ஏற்றிட்டேன். நாளைக்கு காலையில் நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்களுக்கு ஓவரால் வியூ காட்டுறேன். இது ஆக்சுவலி ஒரு ஸ்லாப்பு தான் இது. பூஜைக்கின்ட்டு அவங்க வைக்கலை, இது ஒரு ஸ்லாப்பு தான். நான் வந்து இதை பூஜைக்காக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். என்னது கிழக்க பார்த்த வாசல் வீடு தான் இது. ஸோ அதனால் இது கிழக்க பார்த்து இருக்கிறதுனால இந்த கபோர்டை நான் பூஜை யூனிட்டை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் ஃபுல்லாக பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் அப்போ எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ நான் வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கிச்சன் எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்ட்டு, இது என் கிச்சனான்ட்டு எனக்கே டவுட் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவணும். என்னடா கிச்சனை எப்போவுமே க்ளீனாக வச்சுருப்போம், இப்படி வீட்டை காட்டுறாளேன்னு பார்க்காதீங்க. ஸோ நம்ம நைட் ரொட்டீன் மார்னிங் ரொட்டீன்னா நம்ம வீட்டில் என்ன பெருசாக பண்ண போகிறோம், இதைத்தானே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ பூஜை பாத்திரலாம் தேய்ச்சேன்னா, இப்போ போயிட்டு ஸ்கூலில் போய் பாப்பாவை கூப்பிட்டு வந்தேன், சாரி டியூஷனில் போயிட்டு பாப்பாவை கூப்பிட்டு வந்தேன்னா, இப்போ இதெல்லாம் எடுத்து அடுக்கி அவங்க 2 பேரையும் உள்ள பெட்ரூம்க்கு அனுப்பிட்டேன். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு தான் நான் டிஃபன் வேலைக்கே போகணும். டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நைட் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசையும் சாம்பார் தான் நைட்டு டிஃபனு. நேற்று நான் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணேன்னா, மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சு அதுக்கப்புறம் சிக்கன் 65 தான் பண்ணேன். ரொம்ப சிம்பிளாகவே நேற்று நான் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஃபிஷ் மார்க்கெட் போகணுன்னு பார்த்தேன், அப்புறம் ஹஸ்பண்ட் டியூட்டி முடிச்சுட்டு வரதுக்கே லேட் ஆகிப்போச்சா, அதனால் நான் போகல. ஸோ அதனால் வரும்போது அவங்க சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் நினச்சேன் கிரேவி பண்ணிவிட்டு சிக்கன் 65 பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானில் இருந்தேன். கடைசியில் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிக்கன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, 1/2 kg தான் வாங்கிட்டு வந்தார். ஸோ இது எல்லாருக்குமே பத்தாது அப்படின்ற தொட்டு நான் என்ன பண்ணேன், டக்குன்னு மிளகா கிள்ளி சாம்பார் மாதிரி வச்சுட்டு ரசம் வச்சு சிக்கன் 65 பண்ணிட்டேன். இதுதான் நேற்று மெனு. ஸோ நேற்றோடது லெஃப்ட் ஓவரே ரசம் சாம்பார் எல்லாமே இருந்தது. அதனால் நான் இன்றைக்கி ஒன்றுமே சமைக்கல, ஜஸ்ட்டு ரைஸ் மட்டும் சூடாக வச்சுட்டு மாம்பழம் இருந்தது, மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி லஞ்சை முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி இந்த வேலைலாம் இருக்குது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி பண்ணல. இன்றைக்கி துணி துவைச்சி அதை மடித்து அதை க்ளீன் பண்ணி அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் இருந்தது, நிறைய பாத்திரம் இருந்தது, அதை கழுவி போட்டு காலையில் நான் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லாம் செஞ்சேன் பார்த்திங்களா, அந்த பாத்திரம் எல்லாமே அப்படி அப்படியே இருந்தது. ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி போட்டு சொல்கிறேன். எனக்கே டயர்டாகுது. செய்கிற என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன மாதிரி வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குற லேடிஸுங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க, உனக்கு என்னம்மா நீ வீட்டில் சும்மா இருக்கிற, உனக்கு என்னம்மா நீ வீட்டில் சும்மா இருக்கிற, ஃப்ரீயாக தானே இருக்கிற. ஆனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமா இல்லையான்றது நமக்கு தான் தெரியும். பாருங்கள், காலையில் குளித்தேன், காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது தலை வாரினது, இன்னும் நான் தலையில் சீப்பே போடலை, அப்படி இருக்குது என் மூஞ்சி. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வச்சு இன்றைக்கி லஞ்சு முடிச்சிட்டேங்களா. இப்போ நைட்டு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி அரைச்சி இட்லி ஊற்றி கொடுத்தேன். அவங்க நைட்டு டின்னருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த சட்னி கொஞ்சம் இருக்குது, சாம்பார் இருக்குது. ஸோ அதை வச்சு எங்களுக்கு தானே, எனக்கு பாப்பாவுக்கு மட்டும்தான். இப்போ சின்னவளுக்கு சட்னி கஞ்சி சத்துமாவு கஞ்சி கொடுத்துருவோம் அவளுக்கு. ஸோ அவள் அதை சாப்பிட்ருவா, எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் தோசை ஊற்றி அதை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா, இப்போ இதெல்லாம் கழுவி போட்டுட்டு வேறு ஆல்ரெடி கழுவி போட்ட பாத்திரமே இது வந்து ஆக்சுவலி இப்போ இன்றைக்கி மத்தியானம் தேய்ச்ச பாத்திரம் தான் இதெல்லாம். ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து நான் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவ்வளோ குமிஞ்சு கிடக்கு, இதையும் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு டிஃபனை கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடை பெருக்கி தொடச்சி எடுத்துகிட்டு வாசக்கால் குங்குமஞ்செல்லாம் வச்சு இதெல்லாம் நான் இன்றைக்கி நைட்டே முடித்தாதான் நாளை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சாமி கும்பிடணும். ஸோ அதனால் இன்றைக்கி இது எல்லாத்தையுமே முடித்து வைக்கணும். ஸோ இப்போ வாங்க நம்ம அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்காங்க. ஏன்னா நான் செய்கிற வேலையை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் செய்கிற வேலைன்ட்டு இல்லை, என்ன மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸுங்களுக்கு செய்கிற வேலையை தான் நான் சொல்கிறேன். இதுதான் அன்றாடமாக எல்லாருமே செய்கிற வேலை, அதையே தான் நானுமே செய்கிறேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு விளாகாக நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ சொல்லுவாங்கள்ல, நீ சும்மா தான் இருக்கிறேன்னு அவங்களுக்கெல்லாம் இது தெரியணும் இல்லையா? வீட்டில் இருக்கிற லேடிஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வெளியில் போகிறவங்களுக்கு வந்து வெளியில் போகிறது மட்டும்தான் வேலை, ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறோம், நமக்கு அவ்வளோ வேலை இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்காக நான் இந்த வீடியோ. ஸோ இதை பார்க்கலாம். இது வந்து வெறும் ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான். இது நான் ஃபுல் டே விலாகாக போட்டேன்னா ஒரு வீடியோ பத்தாது. ஸோ அதனால் நீங்கள் வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள் ஃபுல்லு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி, வீடு க்ளீன் பண்ணல, கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாப்பாவுக்கு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு பாருங்கள் அதுக்குள்ளே அழுதுகிட்டு வரா. இவளுக்கு எப்போ தான் இந்த மொட்டை அடிக்க போகிறோன்னு தெரில, அதுக்குள்ளே அழுதுட்டு வரா. ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு இதை பாருங்கள் கேட்குறா பாருங்கள், வேணுமாடா? ஆ வேணும், பாப்பாவுக்கு பச்சிக்குது. பசி வந்துருச்சு குழந்தைக்கு. ஸோ நான் இதை ரெடி பண்ணி அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அப்புறம் பாப்பாவுக்கு கஞ்செல்லாம் காசி கொடுத்துட்டு பெரியவளுக்கும் ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன். அவளும் சாப்பிட்டுட்டா. நானும் ஒரு 2 தோசை சாப்பிட்டுட்டு சரி வீடெல்லாம் பெருக்கி துடைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஒரு 10:30 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வீடை க்ளீன் பண்ண வேண்டாம், துடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பெருக்கி மட்டும் குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு வந்து படுத்துட்டேன். அதாவது பாப்பாவுக்கு பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்து படுத்துட்டேன். ஸோ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், இந்த வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன்ல, ட்ராலி மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது ஆக்சுவலி ட்ராலி பிளாஸ்டிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் ஃப்ரண்ட் பேஜில் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ரீசனபிள் ப்ரைஸு, அஃபோர்டபுள் ப்ரைஸு, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்து பாப்பாக்கு பாலும் கஞ்சி சாப்பிட்டா, பட் இருந்தாலும் திடீர்னு நைட்டில் அழுவா. ஒரு 1 o'clock 2 o'clock போல் நைட்டு அழுவாளே அப்படின்னு சொல்லிட்டு பாலும் அவளுக்கு காய்ச்சி ஆற வச்சு எடுத்துகிட்டு போய் நான் படுக்க போகும்போது ஒரு 11 o'clock. ரொம்ப டயர்டாக இருந்தது உடம்பு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, செஞ்சு தானே ஆகணும், நம்ம வீட்டை நம்ம தானே பார்த்துக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க போயிட்டேன். கிச்சனுமே நல்லா டீப் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதோடய வீடியோவும் நான் ஆட் பண்ணுறேன். இதுதான் என்னோடய புது கிச்சன். நான் உங்களுக்கு ஃபுல் ஓவர் வியூ காட்டல. இதுதான் என்னோடய ஃபுல் கிச்சனோட ஓவர் வியூ. ஓவரால் வியூ எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நைட்டு ஃபுல்லாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி தான் நான் நைட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் படுத்தேன். ஸோ அப்போ காலையில் எந்திரிக்கும் போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போவுமே கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் படுத்தாலே நமக்கு காலையில் எந்திரிக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே க்ளீனாக இருக்குது, நம்ம வந்து எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் என்னோடய கிச்சனோட ஓவரால் லுக்கு. இப்படி தான் இருக்குது. இது கொஞ்சம் சின்ன கிச்சன் தான். நான் ஆல்ரெடி முன்னாடி இருந்த வீட்டில் இருக்கிற கிச்சனை விட இது கொஞ்சம் சின்ன கிச்சன் தான். பட் காம்பேக்டாக இருக்கும். நம்மளுக்கு அளவுக்கு ஏற்றது. நான் ஒருத்தி தான் நின்று சமைக்க போகிறேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் என் கிச்சனை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு போய் படுத்துட்டேன். இன்றைக்கி காலையில் பூஜை பண்ணேன். அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது இன்றைக்கி காலையில் நான் பூஜை பண்ண வீடியோ, அதாவது டியூஸ்டே மார்னிங் நான் பூஜை பண்ண வீடியோ. இதுதான் என்னோடய பூஜை ரூமு. நான் ஃபுல் ஓவரால் வீடியோவும் நான் உங்களுக்கு ஃபுல் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் காட்டுறேன். ஏன்னா இப்போ தான் ஒரு ஒன்றா இந்த திங்ஸ் வாங்கினா நல்லாயிருக்குமா, அந்த திங்ஸ் வாங்கினா நல்லாயிருக்குமான்னு பார்த்து நான் வாங்கி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் எல்லாம் ஃபுல்லாக ஓவரால் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் நான் ஹோம் டூர் ஒன்று போடுறேன். ஸோ இப்படி தான் என்னோடய பூஜை ரூமை நான் செட் பண்ணியிருக்கேன். நேற்று பூவெல்லாம் இல்லாமல் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப நீட்டாக பூவெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டேன். ஃபஸ்ட்டு டே புது வீட்டுக்கு வந்து வெத்தலை தீபம் போட்டிருக்கேன். ஸோ பாசிட்டிவாக இருக்குது எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, மனசுக்கு திருப்தியாக நிறைவாக இருக்குது. இப்படி தான் நான் என் பூஜை ரூமை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது இதில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த புது வீட்டோட பூஜை ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் எனக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.